Hey guys, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட ஆபீஸ் மேட் இந்த ஏர்பாட்ஸை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஸோ யூஸ் பண்ண சொல்ல வித்தின் 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ட்ரைன் ஆகி ஆஃப் ஆயிடுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி அவர் வந்து கேரளா நண்பர். ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை சேட்டா, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவில் இதில் என்ன ப்ராப்ளம் அண்ட் இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சிட பிறகு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் டயக்னிசிஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க சொல்ல பாக்ஸோட பேட்ரி வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஏர்பாட்ஸோட பேட்ரி தான் வந்து போயிட்டு இருக்குது. சார்ஜில் இப்போ நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணி ஃபுல் சார்ஜ் ஆனாலும் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஏர்பாட்ஸோட சார்ஜர் வந்து ஜீரோவுக்கு வந்து வந்துடும். ஸோ அகைன் நம்ம பாக்ஸில் போட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸோட பேட்ரி தான் வந்து போயிட்டு இருக்குது. பேட்ரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 AH பேட்ரி தான் வரும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து மினி சால்ட்ரிங் அயானும் ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃப் இருந்தால் போதும். இந்த மாதிரி நைஃப் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்னதாக ஏதாவது ஒரு கத்தி இருந்தாலும் போதும். அதை வச்சு கூட இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த டூல் வந்து தேவைப்படுது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலை வச்சு ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த கார்னரில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம லைட்டாக வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சைடில் இருக்கிற கம்மெலாம் வந்து ரிமூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ண சொல்ல கொஞ்சம் சேஃபாக ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது ஒயர் டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தாலே தெரியும் 30 AH பேட்ரி அண்ட் 3.7 வோல்ட் பேட்ரி. இது நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஓல்டு பேட்ரியை வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் வந்து இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு சால்ட்ரிங் அயன் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரியை வந்து டீசால்டர் வந்து பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த பேட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசி செக் பண்ணுறதை வச்சுட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த நியூ பேட்ரி பார்த்திங்கன்னா இதே சேம் சைஸில் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பேட்ரியை வந்து எடுத்துகிட்டு நம்ம இதே சேம் பேட்ரி இருக்கிற நியூ பேட்ரி வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் இந்த பேட்ரியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இதில் எத்தனை ஏஹெச் பேட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இது ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி 2-3 ஏர்பாட்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் மல்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து செக் பண்ண முடியும். இப்போ நான் மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து மைனஸில் காமிக்குது. அப்போனா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ண போகிறேன். பேட்டரியோட டெர்மினலை மார்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஏர்பாட்ஸோட ஒயரை வந்து நம்ம பேட்டரி கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் யூஸ்வலாக ரெட் அண்ட் பிளாக் ஒயர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ரெட்டுனா பாசிட்டிவ் அண்ட் பிளாக்னா வந்து நெகட்டிவ். ஸோ இதில் பேட்ரியோட பாசிட்டிவ் ஒயரை ஸோ ரெட்டு கூடயும் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை பிளாக் ஒயர் கூடயும் நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் சால்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் இருந்தது இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம இன்சுலேஷன் டேப்பும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலேட் பண்ணிவிட்டு அதே பொசிஷனில் வச்சு ஜஸ்ட்டு நம்ம மேலே அந்த கேப்பை வந்து ஸ்பீக்கர் கேப்பை வந்து லாக் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் நீங்கள் வேணும்னா ஃபெவிக்விக் கூட அந்த கார்னரில் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். பட் அகைன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் கழட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு அப்படியே லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்ரி வந்து போயிடுச்சுன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஏர்பாட்ஸில் போட்டு ஜஸ்ட்டு சார்ஜிங் ஏறுதான்னு வந்து செக் பண்ணிக்கிறேன். பாக்ஸோட கேப்பை மூடிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸில் ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதில் இருந்தே தெரியுது பேட்ரி சார்ஜர் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஏர்பாட்ஸோட பேட்ரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ
ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் டீசால்ட்ரு வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு நியூ பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதே போல் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ சால்ட்ரு பண்ணிவிட்டு அதே போல் இன்சுலேஷன் டேப் போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரைட் சைடையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் வந்து ஏர்பாட்ஸில் போட்டு சார்ஜர் ஏறுதான்னு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சார்ஜ் ஏறுது. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏர்பாட்ஸில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து ஏறிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு என்னுடைய மொபைல் டிவைஸ் கூட வந்து ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஏர்பாட்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ யூடியூப்பில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணேன். பேட்ரி பேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னே இருந்ததோட பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஏர்பாட்ஸில் பேட்ரி மாற்றத்தை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஏர்பாட்ஸ் அண்டு நெக் பேண்ட்லாம் ரெடி பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னுடைய காண்டாக்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோஸில் பார்ப்போம் guys. Have a nice day. Bye.